வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். सफल कलीसिया में आए हुए हर एक भाइयों बहनों को यीशु मसीह के नाम से धन्यवाद और स्वागत करता हूँ. இன்றைக்கு நாம் ஒரு விசேஷித்த செய்தியை நாம் பார்க்க போகிறோம். आज आकर हम एक विशेष प्रकार का शुभ समाचार सुनने वाले हैं. லூக்கா சுவிசேஷம் 1-ம் 37-ம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். लूका के किताब से पहला अध्याय से हम देखेंगे. லூக்கா 1:37. चैप्टर 1:37 वर्स. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். यहाँ पे आके परमेश्वर से ऐसा कोई काम नहीं है जो नहीं हो सकता है. பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட நவம்பர் முடியுது, நாளைக்குல இருந்து டிசம்பர் ஆரம்பிக்குது. கிறிஸ்துமஸ் மாதம். நாம் கிறிஸ்துமஸை நெருங்கி விட்டோம் ரொம்ப. मेरे प्यारे भाई बहनों, अगले महीने में हम आके नए महीने को देखने वाले जो क्रिसमस का महीना है. மனு வர்க்கத்தினுடைய பாவம் சாபம் வியாதிக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே மனிதனாக பிறந்து கல்வாரி சிலுவிலே மரித்தார். हमारे पाप और शाप से दूर करने के लिए यीशु मसीह मनुष्य का रूप लेके क्रूस पे मारे गए. அவருடைய பிறப்பை நாம் கொண்டாட போகிறோம். और उसकी पैदाइशी को आके हम आकर मनाने वाले हैं. இந்த நாம் வாசித்த இந்த லூக்கா 1:37 தேவதூதன் மரியாள் இடத்திலே சொல்லுகிறான். तो यहाँ पे हम जो लूका के पहले अध्याय पे हम देखते हैं कि दूत आके मरियम से बात करते हैं. மரியாள் இடத்திலே தேவதூதன் அனுப்பப்பட்டு அவளிடத்திற்கு போய் 28-ம் வசனத்திலே லூக்கா 1:28 மரியாளை பார்த்து அவன் சொல்லுகிறான். यहाँ पे आके लूका के पहला चैप्टर वर्स 28 में दूत आकर मरिया के पास जाके कहता है, கிருபை பெற்றவளே நீ வாழ்க. यहाँ पे कृपा पाई वाली करके बोलते हैं. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். यहाँ पे कहते हैं कि परमेश्वर तेरे साथ है. பாருங்க, நாம் எல்லாரும் கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம். देखिए भाई बहनों, हम लोग आके अनुग्रह प्राप्त किए वाले लोग हैं. மரியாளுக்கும் அந்த கிருபை தேவைப்பட்டது. और मरियम को भी वो अनुग्रह मिला. அந்த கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொல்லுகிறார். यहाँ पे कहते हैं कि अनुग्रह हुआ है. यहाँ पे அதுக்கப்புறம் சொல்றாரு, கிருபை வந்தவன ஆசீர்வாதமும் கூட வந்து கர்த்தர் கூட வந்துடுறாரு. तो यहाँ पे आगे कृपा और अनुग्रह दोनों हमारे साथ आता है. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறார். और यहाँ पे कहते हैं कि सारी स्त्रियों में तू आशीषित है. பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை நாம் ஆழமாக தியானிக்க போகிறோம். मेरे प्यारे भाई बहनों, इस वचन को हम बहुत ही गहराई से देखने वाले हैं. திடீர்னு தேவதூதன்லாம் வந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. பயம் வந்துடுது இல்லையா? ஒரு கனவு கண்டவே நம்ம பயந்துடுறோம். अब अचानक आके स्वर्गदूत हमारे सामने आता है तो हम डर जाते हैं. एक सपना आने से भी डर जाते हैं. என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இந்த கனவு இந்த மாதிரி வந்துடுச்சு, என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு நம்ம கலங்கி போயிடுறோம். हम लोग बहुत डर जाते हैं कि हमारे जीवन में क्या होने वाला है. स्वर्गदूत आ गया करके இங்க பாத்தீங்கன்னா ஒரு தேவதூதன் நேர்ல வருகிறார். நேர்ல வந்து கிருபை பெற்றவளை நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறான், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படிங்கிறார். लेकिन यहाँ पे एक स्वर्गदूत आकर कहता है कि अनुग्रह हुआ है, प्रभु तेरे साथ है करके. நம்மள மாதிரியே தான் மரியாள் கூட. மரியாள் ரொம்ப பெரிய ஆள்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்மள மாதிரி சாதாரண ஒரு ஸ்திரீ தான் அந்த அம்மா. अब मरियम आके एक बहुत बड़ी स्त्री नहीं थी, हमारे जैसे एक साधारण से स्त्री थी. 29-ம் வசனம் சொல்லுது, அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். यहाँ पे वो 29 वर्स में हम देखते हैं वो उस वचन को बहुत ही घबरा गई और सोचने लग गई. மனிதர்களாக பிறந்த யாரும் சிந்தித்து பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். जब हम मनुष्य के रूप पैदा हुए तो सोचने वालों में होना चाहिए. அவள் தேவதூதனை பார்த்துட்டா, வார்த்தையினால கலங்கி போய் இது என்னமாய் முடியும், இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டது அப்படிங்கிற யோசிச்சுக்கிறாள். वो आके स्वर्गदूत को देखते ही बहुत ही घबरा गई और सोचने लगी. அவ பயப்படுறான்னு நல்லா தெரிஞ்சிடுச்சு தேவதூதனுக்கு. स्वर्गदूत को पता चल गया कि वो डर रही है. உடனே தேவதூதன் அவளை பார்த்து, மரியாளே நீ பயப்படாதே. अब तुरंत स्वर्गदूत उसे देख के कहता है, मरियम डर मत. மறுபடியும் சொல்றான், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். मैं फिर से कहता हूँ परमेश्वर की अनुग्रह तुझ पर हुआ है. அப்புறம் அதை விட பயங்கரமான ஒரு காரியத்தை சொன்ன, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். उसके बाद बहुत बड़ा बात कहता है कि तू गर्भवती होगी और तेरा एक पुत्र हुआ. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. और तो उसका नाम यीशु रखना. பாருங்க, இந்த அம்மாக்கு இன்னும் திருமணமாகவில்லை. देखिए, इस स्त्री का शादी नहीं हुआ. இப்பதான் வந்து யோசேப்பு திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாங்க. अभी यूसुफ के साथ उसकी सगाई हुई है. இவங்க ரெண்டு பேரும் இன்னும் சேரவில்லை. अभी दोनों मिले नहीं हैं. திருமண பந்தத்தில் இணைக்கப்படவில்லை. अभी तक शादी के बंधन में नहीं मिले हैं. தேவதூதன் வந்து நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவானே, எப்படி இருந்திருக்கும் பாருங்க அந்த அம்மா. अब स्वर्गदूत आकर तू गर्भवती होकर एक पुत्र को उत्पन्न करेगी तो कैसा लगेगा. திருமணமாகல ஆனா கர்ப்பவதி ஆவன்னு சொன்னா அந்த அம்மாக்கு சந்தோஷமாவா இருக்கும்? शादी नहीं हुआ लेकिन गर्भवती होगे बोलते ही हमें खुशी नहीं होगी. அந்த அம்மாக்கு ரொம்ப கலக்கம் ஆயிடுச்சு. उस स्त्री को बहुत ही डर गई. वो
அப்புறம் சொல்றாரு அவர் பெரியவராய் இருப்பார், अब फिर कहते वो बहुत ही बड़ा रहेगा உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், और परम प्रधान का पुत्र कहलाएगा, கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், और प्रभु परमेश्वर उसके पिता दाऊद का सिंहासन उसको देंगे, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், और वह याकूब के घराने पे सदा राज्य करेगा, அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். और उसके राज्य का अंत ना होगा। பாருங்க, அந்த அம்மாட்ட பிறக்க போற பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்கும், எப்படிப்பட்டவரா இருப்பார் என்று சொல்ற, அவர் பெரியவராய் இருப்பார். तो देखिए उनका पुत्र आके बहुत ही बड़ा होगा करके कहते He हैं, is greater than anything else in the world. वो दुनिया में सबसे बड़ा होगा। நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் அவர் பெரியவராய் இருப்பார். आप सोचने वाले सारे मुश्किलों से भी बड़ा है, உங்களுடைய கடினமான சூழ்நிலைகளை காட்டிலும் அவர் பெரியவராய் இருப்பார். आपकी मुश्किल परिस्थितियों से भी वो बड़ा है, நீங்கள் சந்திக்கிற நெருக்கடிகளை காட்டிலும் அவர் பெரியவராய் இருப்பார். आप अपने जीवन में सामना करने वाले मुश्किल से भी बड़ा है, நீங்கள் இந்த உலகத்துல சந்திக்கிற எந்த பிரச்சனை காட்டிலும் அவர் பெரியவராய் இருப்பார். आप इस दुनिया में आके सामना करने वाले हर मुसीबतों से बड़ा है। அது மட்டும் இல்ல, அவர் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். और ना केवल वो परम प्रधान का पुत्र है, அவர் சாதாரணமானவர் அல்ல, தேவ புத்திரனாய் தேவ குமாரனாய் இருக்கிறார். அவர் वो साधारण मनुष्य नहीं है, परमेश्वर का पुत्र है। அது மட்டும் இல்ல, அவர் ஒரு பெரிய ராஜாவா இருப்பார். ஏனென்றால் தாவீதின் சிங்காசனத்தை தேவன் அவருக்கு கொடுப்பார். ना केवल वो बहुत बड़ा राजा रहेगा क्योंकि दाऊद का सिंहासन उसको देगा, அவர் ராஜாவா இருக்கிறனால அவர் அரசாளுவார். He reigns. और वो राज्य Forever. करेगा, அவர் அரசாளுவார். वो राज्य करेगा, அது மட்டும் இல்ல, அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது என்று சொல்லுகிறார். और ना केवल ये उसके राज्य में कोई अंत ना होगा। பிதாவாகிய தேவன் அவருடைய தாவீதினுடைய சிங்காசனத்தை தருவார், அவர் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இருக்காது அப்படிங்கிறார். परमेश्वर आकर उसको दाऊद का सिंहासन देगा, वो उसका राज्य का कोई अंत नहीं होगा। His kingdom is an everlasting kingdom. उसका राज्य का कोई अंत नहीं होगा। His kingdom is powerful than any other kingdom in the world. उसका राज्य बहुत ही सामर्थ्य से भरा हुआ होगा। இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ராஜ்யத்தை காட்டிலும் அவருடைய ராஜ்யம் பெரிது. इस दुनिया में सारे राज्यों से बढ़ के यीशु का राज्य बड़ा होगा। இந்த உலகத்துல நாம சந்திக்கிற எந்த பிரச்சனைகளை காட்டிலும் அவர் பெரியவராய் இருப்பார். इस दुनिया में आप सामने करने वाले हर एक मुसीबतों से वह बड़ा होगा। அவர் ராஜாவா இருப்பார், அரசாளுவார். वो राजा रहेंगे और राज्य करेंगे, அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது. और उनके राज्य के लिए कोई कमी नहीं होगी। மரியாள் தேவதூதனை பார்த்துக்காரு, இது எப்படிங்க ஆகும் இதெல்லாம், நான் இன்னும் கல்யாணம் ஆகல, புருஷன் அறியல, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழல. अब वो स्वर्गदूत को देख के कहती ये कैसा हो सकता, मुझे विवाह नहीं हुआ। மனுஷிகமா யோசிச்சு பாக்குற, எப்படி இது முடியும், நான் கன்னிகையா இருக்கிறேன், நான் எப்படி கர்ப்பவதியாக முடியும்? अब वो मनुष्य के ओर से सोचती है कैसा हो सकता है, मैं अभी भी कुंवारी हूँ, அப்படியே கர்ப்பவதி ஆனாலும் என்னோட பேர் என்ன ஆகிறது? अगर मैं आके गर्भवती हुई तो मेरा नाम क्या होगा, எல்லாரும் என்ன பழி சொல்லுவாங்களோ, सब लोग मुझे क्या बोलेंगे, இது எப்படி நடக்கும் என்று யோசிக்கிறாளா? और ये कैसा हो सकता है करके सोचती है। தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, और स्वर्गदूत ने उसको, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், पवित्र आत्मा तेरे ऊपर आएगा, உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், और परमेश्वर का बल तेरे ऊपर आएगा, ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். इसीलिए जो पुत्र होने वाला है वो परमेश्वर का पुत्र होगा। இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதில் ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்து இருக்கிறாள், மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம் என்று சொல்லுகிறார். और एलिजाबेथ भी आके बुढ़ापा में एक बच्चा को जन्म लेती है। இதெல்லாம் சொல்லிட்டு தான் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். और ये सब कहने के बाद ही ऐसा कोई काम नहीं है जो परमेश्वर से नहीं हो सकता बोलते हैं। பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். मेरे प्रिय लोगों, इस वचन को बहुत ही अच्छी तरह से आप सोचना है। தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ऐसा कोई काम नहीं है जो परमेश्वर से नहीं हो सकता है। இதனுடைய அர்த்தம் என்ன? इसका मतलब क्या है? நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. आपको किसी चीज की चिंता करने की जरूरत नहीं है, ஆண்டவராலே எல்லாம் கூடும். क्योंकि परमेश्वर से सब कुछ हो सकता है। நீங்க ஒருவேளை யோசிச்சு கொண்டிருக்கலாம், இந்த படிப்பை நான் எப்படி முடிக்க போறேன், आप लोग सोचते होंगे मैं ये पढ़ाई को कब खत्म இந்த करूंगा, பாடத்தை நான் எப்படி படிக்க போறேன், इस पढ़ाई को मैं कैसे पढ़ूंगा, இந்த வேலை எனக்கு எப்படி கிடைக்க போகிறது. इस काम मुझे कैसा मिलेगा। ஆண்டவராலே எல்லாமே முடியுங்க. परमेश्वर से सब कुछ हो सकता है। தேவனாலே எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. वचन कहता है परमेश्वर से सब कुछ हो सकता है। சில பாருங்க, வெளிநாட்டுக்கு வந்து வேலைக்காக அப்ளை பண்ணிட்டு விசாக்காக காத்து கொண்டு இருக்கலாம். कुछ लोग आके बाहर देश के काम के लिए वीसा के लिए वेट करते அது हैं தாமதமாய் கொண்டே இருக்கலாம். और वो बहुत समय लगता है। நீங்க யோசிக்கலாம், எப்படி கிடைக்க போகுது விசா? आप लोग सोचते होंगे कैसा मिलेगा वीसा, கர்த்தர் சொல்றாரு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. लेकिन परमेश्वर कहता है ऐसा कोई काम नहीं है जो परमेश्वर से नहीं हो सकता है। சில தொழில் வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கலாம். कोई लोग आके अपने बिजनेस को लेके सोचते हैं,
ஒருவேளை இங்க இல்லைனாலும் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கவங்க வியாபாரம் செய்து கொண்டு இருக்கலாம். कोई कोई लगे YouTube में देख के अपना बिजनेस அவங்க करते हैं। யோசிக்கலாம், நான் எப்படி இந்த வியாபாரத்தில் ஒரு பெரிய லாபத்தை நான் எடுக்க போறேன், இந்த தொழில எப்படி வெற்றி பெற போகிறேன் என்று யோசிக்கலாம். कुछ लोग सोचेंगे इस बिजनेस पे मैं कैसा बड़ा लाभ ले सकता நான் हूँ। சொல்றேன், தேவனாலே எல்லாம் கூடும். मैं आज कहता हूँ कि परमेश्वर से सब कुछ हो सकता है। சில ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டு இருக்கலாம். कुछ लोग प्रमोशन के लिए वेट करते हैं। பல ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டு இருக்கலாம்னு சொல்லும்போது கரெக்டா ப்ரமோஷன் வரும்போது ஏதாவது போட்டு விட்டு ஏதாவது ஒன்னு கலச்சி விட்டுருவாங்க பாருங்க. लेकिन करेक्ट से प्रमोशन मिलते समय कोई ना कोई कुछ गड़बड़ कर देता है। அதெல்லாம் இந்த பொல்லாத உலகத்துல நிறைய நடக்குது இது. तो आगे इससे आके बहुत ही मुश्किल होती है। ஆனா தேவனாலே எல்லாம் கூடும். लेकिन परमेश्वर से सब कुछ हो सकता है। கர்த்தர் அந்த படிப்பை படிப்பதற்கு உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर आपको पढ़ने के लिए ज्ञान देगा। கர்த்தர் அந்த வேலையை உங்களுக்கு தருவார். परमेश्वर वो काम आपको देगा। ஏனென்றால் தேவனாலே எல்லாம் கூடும். क्योंकि परमेश्वर से सब कुछ हो सकता है। உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். आपके जीवन में बहुत ही आनंद आएगा। வெளிநாட்டு வேலை உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். बाहर देश का काम आपको जरूर मिलेगा। ஏனென்றால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. क्योंकि परमेश्वर से कुछ भी काम नहीं हो सकता नहीं है। நான் எவ்வளவு முயற்சி எடுத்துட்டேங்க, என்னால முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. कुछ लोग सोचते हैं मैंने बहुत कोशिश कर दिया, नहीं होता है। உங்களால கூடாத காரியம் தான், ஆனால் தேவனால எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. आपसे नहीं होगा लेकिन परमेश्वर से सब कुछ होगा। பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க எவ்வளவு முயற்சி எடுத்து பார்த்துட்டேங்க, நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், இது எப்படி நடக்கணும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒன்னும் நடக்கலையேன்னு சொல்லி சோர்ந்து போய் கிடக்குறீங்களா? मेरे प्यारे भाई बहन, आप लोग बहुत निराशा हो गए होंगे कि मैंने बहुत कोशिश किया कुछ भी नहीं हुआ। வேதம் சொல்கிறது தேவனாலே எல்லாம் கூடும். लेकिन परमेश्वर कहते हैं परमेश्वर से सब कुछ हो सकता है। நாம் ஆராதிக்கிற தேவனாலே எல்லாம் கூடும். हम जिसको आराधना करते हैं उनसे सब कुछ हो सकता है। நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற हाथ उठा के தேவனாலே बोलेंगे, எல்லாம் கூடும் मैं என்பதை விசுவாசிக்கிறேன். मैं आराधना करने वाले परमेश्वर से सब कुछ हो सकता है। இந்தியில சொல்லுங்க, இந்தியில சொல்லுங்க, सब कुछ हो सकता है. बोलिए सब कुछ हो सकता है। बोलिए परमेश्वर से सब कुछ हो सकता है। हालेलुया. हालेलुया। Let us clap our hands and praise our God. ताली बजाएंगे। Hallelujah. हालेलुया। Hallelujah. हालेलुया। பாருங்க, இப்போ தேவனால எல்லாம் கூடும் பார்த்துட்டோம். என்னென்னலாம் கூடும்னு ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்க போறோம். अभी परमेश्वर से सब कुछ हो सकता है, क्या क्या हो सकता है, कुछ वचन हम पढ़ेंगे। அதாவது யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். யோவாना का किताब चैप्टर 5 पढ़ेंगे। யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். யோவாना का किताब चैप्टर 5 वर्स 5 पढ़ेंगे। இந்த 5ஆம் வசனத்தை முதல்ல நான் வாசிக்கிறேன். मैं पढ़ूंगा पहले। 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். वहां पे आके 38 वर्ष तक एक बीमारी में पड़ा था। இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது 1ஆம் வசனத்துல இருந்து பார்க்கும்போது பெதஸ்தா என்ற ஒரு குளம் ஒன்று இருக்கிறது. यहाँ पे हम पहले वचन में देखेंगे देखिए बेतस्ता करके एक तालाब है அந்த குளத்தை சுற்றிலும் 5 மண்டபங்கள் இருந்தது. और उस तालाब को घेर के 5 मंडप था। அந்த 5 மண்டபங்களிலும் குருடர், சப்பானிகள், முடவர் போன்ற நிறைய வியாதியஸ்தர் எல்லாம் அங்க வந்து தங்கி இருப்பார்கள். उस मंडप में आके बहुत सारे रोगी लोग थे, जो लंगड़े लोग, गूंगे लोग। वैसे ஏன் அங்க வந்து தங்கி இருப்பார்கள் என்றால், वो क्यों वहां पे ठहरते हैं? சில நேரங்களில் திடீர் என்று ஒரு தேவதூதன் இறங்கி அந்த குளத்தை கலக்குவான். और वहां पे अचानक एक स्वर्गदूत आता है। அந்த குளத்தை கலக்கும் பொழுது முதலாவது யார் இறங்குவானோ அவன் சொஸ்தம் அடைவான். எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் சரியாயிடும். जब वो स्वर्गदूत उस तालाब को हिलाता है तो कौन पहले उतरता है वो चंगा हो जाता है। ஆகவேதான் வியாதியஸ்தர்லாம் அந்த 5 மண்டபங்களிலே குடியிருந்தார்கள். तो इसीलिए उस 5 मंडप में सिर्फ रोगी लोग रहते थे। 5ஆம் வசனம் சொல்றது 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 5वें वचन में देखते हैं 38 वर्ष तक बीमारी में पड़ा एक आदमी था। படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று கண்டு அறிந்து, यीशु ने उसे पड़ा हुआ देखकर और बहुत सालों से वो बीमार है देखा। அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். उससे पूछा क्या तू चंगा होना चाहता है? 38 வருஷம். देखिए 38 वर्ष। பாருங்க, கொஞ்ச நாள் ஒரு 3 நாள் ஜுரம் வந்தாவே ரொம்ப கஷ்டப்பட்டுறோம் நம்ம. हम लोग 3 दिन बीमार होते तो मुश्किल हो जाता है। எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, படுத்துட்டே இருக்கிறோம், மாத்திரை சாப்பிடுறது கஷ்டமா இருக்குது, சாப்பிட முடிய மாட்டேங்குது. उठ नहीं पाते, चल नहीं पाते, खाते नहीं है, दवाई नहीं खाते हैं। இங்க பாத்தீங்கன்னா 38 வருஷமாய் ஒருதன் வியாதிப்பட்டு கிடக்கிறான். लेकिन यहाँ पे 38 वर्ष से एक आदमी बीमार है। இயேசு அவனை கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து, यीशु मसीह ने उसको देख के, बहुत सालों से वो बीमार है देखकर அவனை பார்த்து கேக்குறாரு, நீ சொஸ்தமாகணும்னு விரும்புறியா, நீ சரியாகணும், நீ வந்து குணமாகணும்னு விரும்புறியா என்று கேட்கிறார். उससे पूछा कि क्या तू चंगा होना चाहता है?
அதற்கு அந்த வியாதியஸ்தன் 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். यहाँ पे 7वें वचन में देखता हूँ, बीमार आदमी कहता है कि मुझे तालाब में उतारने के लिए कोई आदमी नहीं है, मुझसे पहले कोई और उतर जाता है। 8ஆம் வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றான். 8वें वचन में यीशु कहते हैं कि उठ, अपने खाट उठा और चल फिर। Jesus said, rise up and take up your bed and walk. यीशु ने कहा, अपने खाट को उठा और चल के खड़ा हो। How powerful his word is. देखिए उसका ये वचन कितना सामर्थ्य से भरा हुआ है। அடுத்த வசனமே சொல்லுகிறது, உடனே immediately he rise up and take up his bed and walk. नबी वचन में कहता है वो मनुष्य तुरंत चंगा हो गया और अपने काट को उठाकर चलने फिरने लगा। எவ்வளவு அற்புதம் பாருங்க. देखिए कितना अद्भुत काम हुआ है। தேவனாலே எல்லாம் கூடும்னா என்ன அர்த்தம்? परमेश्वर से सब कुछ हो सकता है, इसका मतलब क्या है? எத்தனை ஆண்டுகள் வியாதியா இருந்தாலும் கர்த்தராலே குணமாக்க முடியும். ஹalleluya. आप कितने साल से भी बीमार क्यों ना हो, आप चंगा होंगे। இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? இல்ல ரொம்ப துக்கமா இருக்கா? ரொம்ப எல்லாம் அப்படியே அமைதியா. ये सब आपको very solemn people. ये सुनकर आपको खुशी हो रही है या नहीं? Don't you have any ஒரு ஒரு ஆச்சரியமே இல்லையா உங்களுக்கு? आप लोग को excitement don't you have any excitement? क्या आपको कोई आश्चर्य नहीं लग रहा है इसको सुनकर? अरे बाप रे, 38 years 38 years, he had been 29 वर्ष sick. बीमार था, immediately he was healed तुरंत वो चंगा हुआ, because God can do anything. क्योंकि Hallelujah. परमेश्वर सब कुछ कर सकता है। आमीन। உங்களுக்கு உற்சாகமா இருக்கா இல்லையா? आपको आनंद है या नहीं है? நீங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் நமக்கு அதெல்லாம் விளங்காது. देखिए जब हम बहुत ही स्वस्थ है वो हमें समझ में नहीं நீங்க आएगा। ஒரு நாள் ஹாஸ்பிடலுக்கு போய் பாருங்க. आप एक दिन अस्पताल जाके देखिए, எவ்வளவு எமர்ஜென்சி இருந்தாலும் நீங்க முதல்ல வந்து சார்ட் போடணுங்க. முதல்ல ஒரு சார்ட் போடணும். அதுக்கு லைன்ல நிக்கணும். பல மணி நேரம் காத்து கொண்டு இருக்கணும். कितना इमरजेंसी होने से भी आपको लाइन पे खड़ा होके चार्ट डालना நீங்க है। போன உடனே டாக்டரை பாத்திர முடியாது. तुरंत आप डॉक्टर को नहीं देख सकते हैं। சார்ட் போடணும், பணம் பே பண்ணணும், டாக்டரை போய் பார்க்கணும். டாக்டர் பார்த்த உடனே டயக்னோஸ் பண்ண மாட்டார். நிறைய டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுப்பாரு. அதெல்லாம் போய் பணம் செலவு பண்ணணும், போய் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். वहाँ पे आके आप ओपीडी डालना है, पैसा भरना है, बहुत कुछ करना है वहाँ पे। 38 years 38 வருடம் வியாதியாய் கடந்த ஒருத்தனை ஆண்டவர் உடனே குணமாக்குகிறார். वहाँ पे 38 वर्ष से एक आदमी आके रोग में था, यीशु मसीह ने तुरंत उसको चंगा किया। நான் சொல்றேன், எத்தனை வருஷம் வியாதியா இருந்தாலும் சரி கர்த்தரால குணமாக்க முடியும். मैं आपसे कहता हूँ चाहे आप कितना वर्ष भी रोग में क्यों ना हो, परमेश्वर आपको ஒரு அம்மா चंगा கை करेगा। தட்டுறாங்க. ஒரே ஒரு அம்மாக்கு மட்டும் ரொம்ப நல்லா விளங்கிருதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் சேர்ந்து தான் கை தட்டுவோமே நல்லா. हालेलुया। 38 ஆண்டுகள் வியாதியா இருந்தவனை கர்த்தர் குணமாக்குறார். 38 वर्ष से एक आदमी को आके परमेश्वर चंगा करते हैं। அசல் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். आपने खाट को उठाकर चल करके मैं बोलता हूँ। அந்த வார்த்தை அவனுக்குள்ள பிரவேசித்து பலனையும் ஜீவனை கொடுத்து அவனை எழுப்பினது. जब वो वचन उसके अंदर गया, उसको बल देकर उसको खड़ा किया। चिंता करो, कितनी सामर्थ्य उसको वचन, आमीन। कितनी सामर्थ्य हो। हालेलुया। हालेलुया। चिंता करो, चिंता मत करो। चिंता मत करो. சிந்தானா இங்க வந்து கவலை இந்தியில. சிந்தா கரோன்னா கவலை போடுங்கன்னு சொல்லல. திங்க் அபவுட் தட் அப்படின்ற. வசனம் எவ்வளவு வல்லமையானது என்பதை சிந்தித்து பாருங்கள். आप सोच के देखिए वचन कितना सामर्थ्य है। அப்ப தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. यहाँ पे ऐसा कोई काम नहीं जो परमेश्वर से नहीं हो மார்க்கு सकता है। சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை திருப்போம். मार्कुस का किताब चैप्टर 5 में देखेंगे हम। 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 29 வரைக்கும் வாசிக்கிறேன். वर्स 25 से हम पढ़ेंगे। அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து
அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். यहाँ पे हम देखते हैं मार्कुस चैप्टर 5 वर्स 25 से देखते हैं, एक स्त्री जो 12 साल से आग में लहू के बीमारी में थी, वो यीशु के वस्त्र को छूने से चंगा हो जाएगी करके आई थी। 29ஆம் வசனம் சொல்றது, உடனே அவளுடைய வஸ்திரத்தின் அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். यहाँ पे वर्स 29 में देखते हैं, तुरंत उसका लहू बहना बंद हो गया और वो आके बीमार से अच्छी हो गई। तुरंत बंद हो गया, एकदम तुरंत बंद हो गया, एकदम तुरंत बंद हो गया. 12 years, 12 வருஷம் பெரும்பாடு. 12 साल से वो बीमारी में थी। 26ஆம் வசனம் சொல்றது, அநேக வைத்தியர்களால் அவள் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, यहाँ पे वर्स 26 में देखते हैं, वो बहुत ही आके वैद्य को आके देखी, अपना सारा संपत्ति खो बटी, फिर भी चंगा नहीं हुई। இந்த 12 வருஷம் வியாதியை கடந்த இந்த ஸ்திரீயை மருத்துவர்களால் குணமாக்க முடியவில்லை. देखिए, इस 12 साल से जो स्त्री रोग में थी, उसको वैद्य लोग चंगा नहीं कर पाए। ஒரு டாக்டர் மட்டும் இல்ல, நிறைய டாக்டர் போய் பார்க்கிறோம், अनेक வைத்தியர்களால் வருத்தப்பட்டு. वो एक डॉक्टर को नहीं, बहुत डॉक्टरों से मिली। ஒரு டாக்டர் கிட்ட போனா பாருங்க, சிலர் வந்து அலோபதி சொல்லுவாங்க, சிலர் ஹோமியோபதி சொல்லுவாங்க, சிலர் வந்து சித்தா சொல்லுவாங்க, இன்னொரு சிலர் நேச்சுரல் மெடிசன் எடுங்க அது சரியாயிடும் அப்படின்னுவாங்க. तो एक डॉक्टर के पास जाते थे, दूसरा डॉक्टर एलोपैथी के पास जाओ, सिद्धा के पास जाओ, ऐसे कई आके सलाह देते हैं। अनेक வைத்தியர்களால் அவள் மிகவும் வருத்தப்பட்டு, वो आके कई डॉक्टरों से मिली उसने। கொஞ்சம் நஞ்சம் வருத்தம் இல்ல, மிகவும் வருத்தம். थोड़ा पैसा नहीं, पूरे पैसे को उसने, அப்புறம் தனக்கு உண்டானவெல்லாம் செலவழிக்கிறாள். उसके पास जो भी था उसने सब कुछ खर्चा किया, ஆனா கொஞ்சம் கூட சுகம் உண்டாகவே இல்லை. लेकिन थोड़ा भी उसको चंगाई नहीं मिली। ஆனா வருத்தம் அதிகமாகிறது, வேதனை அதிகமாகிறது, उसको और ज्यादा ही रोग हो गया। என்ன வேதனை பாருங்க. देखिए कितना दुख है। 12 years இந்த மாதிரி போயின்னு இருந்துச்சு, என்ன ஆவது உடம்பு. अगर 12 साल ऐसा एक प्रॉब्लम है तो देखिए क्या होगा। She became very weak. बहुत ही वो आके एकदम बलहीन हो गई, ரொம்ப பலவீனமாகி விட்டாள். और बहुत ही बलहीन हो गई। அப்போ ஒரு நாள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். तब उसने यीशु मसीह के बारे में सुना। ஒருவேளை நீங்க கூட இன்றைக்கு தான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு கொண்டிருக்கலாம். भले आज आप लोग आज ही यीशु मसीह के बारे में सुन रहे होंगे। இயேசு மிகவும் நல்லவர். यीशु मसीह बहुत अच्छा है, அவர் உங்கள் மேல அன்பாய் இருக்கிறார். वो आपसे प्रेम करता है, அவர் உங்களை நேசிக்கிறார். और वो आपको प्रेम करता है, நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். और यीशु चाहते हैं आप अपने जीवन में अच्छा रहना நீங்கள் है। வியாதியோடு இருக்கணும்னு விரும்பல, சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். परमेश्वर नहीं चाहते आप रोग में रहना, बल्कि आप चंगा पाना நீங்க है सोचते हैं। ஏழையா தரித்திரரா இருக்கணும்னு விரும்பல, ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். वो नहीं चाहते कि आप गरीब रहे, बल्कि आप आशीष से रहे करके सोचते हैं। ஆகவேதான் அவர் உங்களுடைய சாபத்தை எல்லாம் அவர் தம்மேல ஏற்றுக்கொண்டு தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். इसीलिए मसीहा ने आपके सारे श्राप को अपने ऊपर लेके अपनी आशीर्वाद को आपको दे दिया है। இயேசுவை குறித்து அவள் கேள்விப்படுகிறாள். अब यीशु मसीह के बारे में वो सुनती है। கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன், சுகமாயிடுவேன். அநேக வைத்தியர்களை பார்த்துட்டேன், யாராலையும் சுகப்படுத்த முடியல, ஆனா அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் சொஸ்தமாவேன். अब वो सोचती है, अगर यीशु मसीह का वस्त्र के कोना में छूऊंगी तो मुझे चंगाई मिल जाएगा। ஜன கூட்டத்துக்குள்ள அவருக்கு பின்னாக போய் வஸ்திரத்தை தொடுகிறாள். बहुत ही भीड़ में जाके वो मसीहा के वस्त्र को छूती है, உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. और तुरंत वो आके उसका लहू बहाना बंद हो जाता है। வேதம் சொல்கிறது, அவளுடைய வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தாள். वचन कहता है वो उसकी रोग से चंगा होकर वो एकदम बल प्राप्त करी। எவ்வளவு அற்புதம் பாருங்க. कितना अद्भुत देखिए। மருத்துவர்கள் அவர்களை கைவிட்டு விட்டார்கள். सारे डॉक्टर्स ने उसको हाथ छोड़ दिया, மருத்துவத்தால் அவளை குணமாக்க முடியவில்லை. डॉक्टर्स उसको चंगा नहीं कर पाए। பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஒண்ணுமே நடக்கல. बहुत साल हो गया लेकिन कुछ भी नहीं हुआ। பாருங்க, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். देखिए आप वचन सुन रहे हैं, நீங்கள் பல ஆண்டுகளாக சில காரியங்களை முயற்சி செய்து கொண்டிருக்கலாம். आप लोग बहुत सालों से कुछ चीज आके कर रहे இந்த होंगे। பாவத்தை என்ன விட்டு ஒழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணி அதுக்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கலாம். इस पाप को मेरे जीवन से निकालना है करके आप कोशिश करते होंगे। நீங்களோ அல்லது உங்களுக்கு நெருக்கமானவர்களோ வியாதியாய் கிடக்கலாம் பல ஆண்டுகளாக. आप या आपके करीब लोग कोई आके बीमारी में होंगे, அவர்களுக்கு சுகம் வேண்டியதா இருக்கலாம். उनको चंगाई मिलना है, நீங்கள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறீர்கள். लेकिन जब आप यीशु के बारे में सुनते हैं, இயேசு குணமாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். यीशु मसीह आपको चंगा करने में सामर्थ्य है। ஹalleluya. हालेलुया। இயேசு குணமாக்குகிறவராய் இருக்கிறார். यीशु मसीह आपको चंगा करेंगे। அவர் குருடருக்கு பார்வை அளிக்கிறார். वो अंधों को आंख देते हैं, மூடவனை நடக்க பண்ணுகிறவராய் लंगड़े को இருக்கிறார். चलाते हैं, செவிடரை கேட்க பண்ணுகிறார். गूंगे सुनते हैं, மரித்தோர் உயிரோடு और எழுந்திருக்கிறார்கள். जो मौत में है उन्हें जिलाते हैं। எவ்வளவு அற்புதங்களை செய்கிறார் பாருங்க. देखिए कितना अद्भुत करते हैं। பாருங்க, 12 வருஷம் 12 साल से பெரிய வியாதி, बड़ा बीमारी है,
இயேசு குணமாக்கினார். यीशु मसीह ने उसको चंगा நான் किया। சொல்றேன், எத்தனை ஆண்டுகள் வியாதியா இருந்தாலும் கர்த்தர் உங்களை குணமாக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். मैं आज कहता हूँ भले आप कितने साल से बीमारी में हो, यीशु आपको चंगा करेगा, தேவனாலே எல்லாம் கூடும். क्योंकि परमेश्वर से सब कुछ हो सकता है। அவரால நிச்சயமா குணமாக்க முடியும். वो जरूर आपको चंगा करेंगे। விசுவாசியுங்கள். आपको सिर्फ विश्वास அவர் करना है। மேல நம்பிக்கை வையுங்கள். यीशु के पर अपना विश्वास रखिए, நிச்சயமா சுகம் கிடைக்கும். आपको जरूर चंगाई मिलेगा। இரண்டாவது மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். दूसरा हम मार्कुस के किताब चैप्टर 4 में देखेंगे, 35ஆம் வசனத்தை இருந்து வாசிக்கிறேன். वर्स 35 पढ़ेंगे। அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். उस दिन जब आके सांझ में आके उसने चला तो அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. और वो आके भीड़ को छोड़कर वहां से गया। அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. और वहां पे आके एक बहुत ही बड़ा हवा आया और नाव आके हिलने लग गया। கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். तब यीशु मसीह आकर पीछे भाग में सो रहे थे। அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். तब वो आकर कि हम मरने वाले हैं, कि आपको चिंता नहीं है बोलते அவர் हैं। எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். और वो उठकर तूफानों को आके थमाते हैं। அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. तब आके आंधी आकर रुक गया और बहुत ही बड़ा शांति हो गई। அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். तब उनको देख के उन्होंने कहा, तुम क्यों इतना डरते हो और क्यों विश्वास नहीं है। என்ன அற்புதம் பாருங்க. देखिए कितना अद्भुत काम है। அவர்கள் ஒரு கடலை கடந்து அந்த கரைக்கு செல்ல வேண்டும், இக்கரையிலிருந்து அக்கறைக்கு செல்ல வேண்டும். अब इस किनारे से वो दूसरा किनारे, நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर जरूर आपको मदद தடைகளை करेंगे। நீக்குகிறவராய் இருக்கிறார். सारे रुकावटों को दूर உங்களை करेंगे முன்னேற்ற பாதையில கொண்டு செல்கிறவராய் இருக்கிறார். और आपको आगे बढ़ाएंगे, அவர் மிகவும் நல்லவர். क्योंकि वो बहुत अच्छे हैं। அவர் உங்களுக்காக மரித்து உயிர்த்து எழுந்திருக்கிறார். क्योंकि मसीहा आपके लिए मरकर दोबारा जी उठे हैं। உங்களுக்காக அவர் இன்றைக்கும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். आज भी वो आके परमेश्वर के पास आपके लिए बात करते हैं। हालेलुया। हालेलुया। பாருங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. देखिए ऐसा कुछ नहीं है जो परमेश्वर से नहीं हो सकता है। Nothing is impossible with God. ऐसा कुछ भी नहीं है जो परमेश्वर से नहीं हो सकता And है। all things are possible with God. सब कुछ उनसे हो सकता है। Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் कितने விசுவாசிக்கிறீர்கள்? लोग विश्वास நாம் करते हैं? கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். ताली बजा के Hallelujah. परमेश्वर की महिमा करेंगे। हालेलुया। Hallelujah. Hallelujah. हालेलुया। God can do anything, my dear beloved brothers and sisters. परमेश्वर कुछ भी कर सकते हैं। He is so good. वो बहुत अच्छे हैं, And always he always performs miracles. क्योंकि वो हमेशा अद्भुत काम करते हैं। Hallelujah. हालेलुया। மூணாவது ஒன்னு மட்டும் பார்த்து நம்ம முடிப்போம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை एक और देख के हम खत्म करेंगे। मैथ्यू का चैप्टर 15। मैथ्यू चैप्टर 15 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். वर्स 32। பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள், இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியிலே சோர்ந்து போவார்கள் என்றார். यहाँ पे यीशु अपने चेलों को बुला के कहते हैं कि मुझे इस भीड़ में बहुत ही तरस है, उन्होंने 3 दिन से कुछ भी खाया पिया नहीं है। 33ஆம் வசனம், அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்தில் நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். वर्स 33 में कहते चेले कहते इतने लोगों के लिए हम इस कहां से ये खाना लेके आएंगे। 34ஆம் வசனம், அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். वर्स 34 में देखते हैं, यीशु ने उनसे कहा कि तुम्हारे पास कितने रोटियां हैं। அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். तब उसने आके देखा कि 7 और थोड़ी सी मछलियां हैं करके। எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். सब लोग एकदम परफेक्ट खाकर उन्होंने बाकी टोकरियां भी निकाल कर रखा। ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேராய் இருந்தார்கள். और बहुत सारी स्त्रियां बच्चे खा के 4000 लोग थे। அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் ஏறி மக்தலாவின் எல்லைகளில் வந்தார். वो सारे जनता को बेचकर नाव में दूसरे जगह जाने लगे। இங்க பாருங்க, இயேசு பிரசங்கம் பண்றாரு. अब यहाँ पे देखते हैं यीशु आके प्रचार करते உங்கள हैं। மாதிரி நிறைய ஜனங்க, உங்களை விட அதிகமான ஜனங்கள் 4000 பேர் இருக்கிறாங்க. आपसे भी कहीं ज्यादा 4000 लोग थे। பிரசங்கம்லாம் கேட்டு முடிச்சாச்சு. अब प्रचार पूरा सुन लिए। ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். अब यहाँ पे जनता को आके खाना चाहिए। அப்ப அவங்க கேக்குறாங்க, எங்க இது ஒரு டெசர்ட், இங்க போய் நாங்க எங்க இருந்து போய், கடல்லாம் எதுவுமே கிடையாது, எங்க போய் வாங்குறது நாங்க? तब वो लोग कहते हैं कि इस जंगल में हम खाने के लिए कहाँ जाएंगे, எப்படி கிடைக்கும், कहाँ से मिलेगा। அப்படிங்கிறாரு.
वैसे बोलते हैं। இயேசு கேக்குற உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? यीशु बुला के बोलते कितने रोटियां हैं? அவன் சொல்றான் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் இருக்கிறது. अब वो कहते 7 रोटियां थोड़ी सी मछली। அப்ப அவர் சொல்ற ஜனங்களை பந்தி இருக்க கட்டளையிடுங்கள். तब यीशु कहते हैं सारे लोगों को बैठाओ। அவங்க அதே மாதிரி பந்தி இருக்க கட்டளையிட்டு और सब लोग आके बैठने लगे। அவர்கள் மொத்த பேரும் திருப்தியாகி சாப்பிட்டார்கள். और सब लोग आकर भरपेट खाना खाए। சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை எடுத்தார்கள். और खाकर बाकी उठा के भी रखे थे। எடுத்து அவர்கள் மீதியான துணிக்கைகளை எடுத்தார்கள். बाकी भी उठा के रखे थे। சாப்பிட்டவர்கள் மொத்தம் பாத்தீங்கன்னா 4000 பேர் அந்த சாப்பிட்டார்கள். वहां पे देखेंगे तो 4000 लोग खाना खाए थे। 4000 பேர் சாப்பிட்டார்கள். 4000 लोग खाए थे। எவ்வளவு அற்புதம் பாருங்க. देखिए कितना अद्भुत है। அப்ப இங்க இந்த நாம் வாசிக்கிற வேத பகுதி என்ன சொல்லுது? தேவனாலே எல்லாம் கூடும் சொல்றோமே, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்றோமே, அதுக்கும் இந்த வேத பகுதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? अब आप सोचते होंगे हम कहते हैं कि परमेश्वर से ऐसा कुछ भी नहीं है जो नहीं हो सकता है, इस वचन से उससे क्या संबंध है? அவர் சொல்றாரு உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சமே போதும். मैं आपसे कहता हूँ आपके पास जो थोड़ा सा है वो थोड़ा அந்த काफी है। கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். उस थोड़ा को परमेश्वर आपका आशीष அந்த करेंगे। கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்கிறவராய் இருக்கிறார். उस थोड़ा को परमेश्वर आशीष करके बढ़ाएंगे। பாருங்க 4000 பேர் இருக்காங்க. देखिए यहाँ पे 4000 लोग हैं। அந்த 4000 பேர் சாப்பிடுகிறார்கள். वो 4000 लोग खाना खाते हैं। இருந்தது கொஞ்சம் தான். वहाँ पे थोड़ा ही था। 7 அப்பங்கள், 4 रोटी, சில சிறு மீன்கள், और थोड़ी सी मछली, கொஞ்சம் தான் இருந்தது. बस थोड़ा ही था। ஆனா கர்த்தர் அதை ஆசீர்வதித்து பெருக செய்கிறார். लेकिन परमेश्वर को आशीष करके बढ़ाते हैं। நான் சொல்றேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்கள்ட்ட நிறைய இருக்கணும்னு அவசியம் கிடையாது. मैं कहता हूँ कि परमेश्वर आपको आशीष करने के लिए आपके पास बहुत नहीं होना है। உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சமே போதுமானதா இருக்கிறது. आपके पास जो थोड़ा सा है वो थोड़ा काफी है। உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் ஞானம் அறிவு போதுமானதா இருக்கிறது. आपके पास वो थोड़ा सा जो ज्ञान है वो काफी है। அதை வச்சு அதை வச்சு அந்த படிப்பை நீங்கள் படித்து முடிக்க முடியும். उस थोड़ा सा ज्ञान को रख के आप अपनी पढ़ाई कर सकते हैं। உங்களிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்சம் பணம் போதும். आपके पास जो थोड़े से पैसे है वो थोड़ा पैसा काफी है। கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார், பெருக பண்ணுகிறார். परमेश्वर उसको आशीष करेंगे और उसको बढ़ाएंगे। உங்கள் திருமணத்தை நடத்தி முடிக்க தேவையான எல்லா பண தேவைகளையும் அவர் சந்திக்கிறவரா இருக்கிறார். आपको शादी करने के लिए सारा पैसा आपको जुटाएंगे। உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். आपके जब पास जो थोड़ा सा उसे आशीष அந்த करेंगे। கொஞ்சம் பணம் கொஞ்சம் நகை ஆசீர்வதிக்கிறார். उस थोड़े से पैसे थोड़े से गहने को आशीष அந்த करेंगे। கொஞ்சம் இடத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். उस थोड़े से जगह को आशीष அதை करेंगे। பெருக செய்கிறார். उसको बड़ा करेंगे அது மூலமாக நீங்கள் வீடு கட்டும்படி உங்களுக்கு உதவி செய்கிறார். और उसके जरिए आप अपना घर को बनाएंगे। உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு போதுமானதா இருக்குது. वो थोड़ा सा काफी है। அந்த இன்ட்ரெஸ்ட் அவர் ஆசீர்வதிக்கிறார், பெருக செய்கிறார். उस इंटरेस्ट को परमेश्वर திரளாய் உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். और बहुत सारा बड़ाई आपके पास लेके आते हैं। அவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறார் பாருங்க. क्योंकि परमेश्वर बहुत ही सामर्थ्य है। உங்ககிட்ட நிறைய இருக்கணும்னு அவசியம் இல்ல. आपके पास ज्यादा होना है நம்ம கிட்ட करनी கொஞ்சம் இருந்தாவே போதுமானதா இருக்கிறது. जरूरी। आपके पास थोड़ा सा हो काफी है। பாருங்க இந்த இடத்துல இந்த காலகட்டத்துல நம்ம வந்து ஒரு பிள்ளைக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு காரியமா இருக்கிறது. देखिए इस जमाने में एक लड़की को शादी करना बहुत मुश्किल है। கோல்டு விலை ஏறி இருக்கு, सोने का दाम बढ़ गया है, பல சிக்கல்கள் இருக்கு, பண பிரச்சனைகள் இருக்கு. बहुत सारे पैसे की मुसीबत है। இதெல்லாம் வந்து நடக்க முடியாத காரியமா நாம நினைச்சு கொண்டிருக்கோம். हम लोग सोचते हैं ये सब कुछ नहीं हो सकता है। ஆனா கர்த்தர் அதையெல்லாம் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். लेकिन परमेश्वर ये सबको आशीष करता है। கர்த்தர் அதையெல்லாம் ஆசீர்வதித்து பெருக செய்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर ये सबको आशीष करके बड़ा करता है। கர்த்தர் அதை ஆசீர்வதித்து பெருக செய்து அந்த வேலையெல்லாம் அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर इसको आशीष करके ये सारे काम को खत्म करते உங்களுக்கு हैं। அவர் ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். और आपके जीवन में एक अच्छा ही एक நீங்க फ्यूचर செய்யற அந்த சின்ன வேலை போதுமானதா இருக்குது. आप करने वाला ये छोटा काम काफी है। அந்த வேலையை அவர் ஆசீர்வதிக்கிறார். उस काम को वो आशीष करते हैं। ஒருவேளை நீங்க சின்ன சம்பளம் வாங்கி கொண்டிருக்கலாம், भले ही आप छोटा सा तनख्वाह लेते होंगे, குறைவான சம்பளம் வாங்கி கொண்டிருக்கலாம், थोड़ा सा तनख्वाह लेते होंगे, ஆனா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது பாருங்க. लेकिन वो भी बड़ा बात नहीं है। கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर उसको आशीष அதை करेगा, பெருக செய்கிறவராய் उसको இருக்கிறார். बड़ा करेगा। பாருங்க 7 அப்பம் சில சிறு மீன்கள் தாங்க. देखिए 7 रोटियां थोड़ी सी मछली, 4000 பேருக்கு மேல சாப்பிட்டாங்க. 4000 लोग के ऊपर खाए थे। எப்படி சாப்பிட்டாங்க? திருப்தியாக சாப்பிட்டார்கள். कैसे खाए थे? भर पेट खाए மீதம் எடுக்க வைக்கிறவராய் இருக்கிறார். और बाकी उठा के रखे थे। அவர் அவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். परमेश्वर उतना बड़ा अद्भुत அவர் काम, அவ்வளவு பெரிய அதிசயத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். उतना बड़ा आश्चर्य काम நான் करते हैं। சொல்றேன் உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் போதுமானதா இருக்குது मैं அவருக்கு. आज कहता हूँ आपके पास जो थोड़ा सा है काफी है। அவர் கிரியை செய்கிறதுக்கு அது போதுமானதா இருக்குது. वो काम करने के लिए वो काफी है। அந்த கொஞ்சத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். उस थोड़ा को आशीष करेंगे, கொஞ்சத்தை அவர் பெருக செய்கிறார். उस थोड़ा को बढ़ाएंगे அதிலிருந்து நீங்கள் மேலே எழும்பி வந்து கொண்டிருக்கிறீர்கள். और उसमें से आप अपने जीवन में ஹalleluya. बढ़ेंगे। எத்தனை பேருக்கு உற்சாகமா இருக்குது कितने लोग பாருங்க. खुश நான் हैं? கொஞ்சத்துல இருந்து ஆரம்பிச்சேன். நான் आप देखिए थोड़े से शुरू எங்க करेंगे। கொஞ்சம் நல்லா தான் தட்டுங்களேன் கையை, ஆண்டவருக்காக தானே தட்டுறீங்க நீங்க.
थोड़ा अच्छा बजाइए। நான் கொஞ்சத்துல இருந்து ஆரம்பிச்சேன். मैंने थोड़ा सा शुरू किया है, இன்னும் சொல்ல போனா அந்த கொஞ்சம் கூட என்கிட்ட கிடையாது. अब मैं कहूंगा तो थोड़ा भी नहीं है, ஆனா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். लेकिन परमेश्वर आशीर्वाद அதை करेगा, ஆசீர்வதிக்கிறார், பெருக செய்கிறார். उसको आशीष करेंगे, बड़ा करेंगे। நம்ம விருப்பங்களை நிறைவேற்றுற தேவனா இருக்கிறார். आपकी सारी आशाओं को परमेश्वर पूरा அவர் करेगा, பெரிய பெரிய காரியங்களை செய்கிற தேவனா वो இருக்கிறார். बड़े बड़े काम करेंगे। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? कितने लोग विश्वास करते हैं? ஆமென். आमीन। எல்லாரும் எழுந்து हालेलुया। நிற்போம். सब खड़े होंगे। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு. परमेश्वर बड़ा काम करेगा। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பாருங்க நம்முடைய உள்ளத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்க. உள்ளத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டும். हम आके यीशु मसीह को अपने दिल में स्वीकार करना है। சும்மா அவரை பத்தி கேள்விப்பட்டா மட்டும் போதாது. सिर्फ यीशु के बारे में सुनने से काफी नहीं அவர் है, நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். यीशु आके हमारे जीवन में आना है, நம்முடைய இருதயத்திலே அவருக்கு நம்ம ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும். हमारे हृदय में यीशु के लिए एक जगह देना है। அவரை நாம கூப்பிட வேண்டும். यीशु को आप अपने जीवन में बुलाना है। சீஷர்கள் கூப்பிட்டாங்க பாருங்க. चेले ने यीशु को बुलाया था, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையா? यीशु हम मरने वाले हैं, क्या आपको चिंता नहीं है? அவர் உடனே வந்து உதவி செய்தார். वो तुरंत यीशु आके उनको मदद இன்னைக்கு की। ஒருவேளை என்ன மாதிரி பிரச்சனையில இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. मुझे नहीं पता आज आप कौन से परिस्थिति में हैं, ஒருவேளை உங்ககிட்ட கொஞ்சமா இருக்கலாம். भले ही आपके पास आज थोड़ा सा அது होगा, உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு போதுமானதா இல்லாம இருக்கலாம். आपको जरूरतों को पूरा नहीं हो सकता ஆனா है, கர்த்தர் அதை ஆசீர்வதித்து பெருக செய்கிறவராய் இருக்கிறார். लेकिन परमेश्वर उसको आशीष करके उसको बढ़ाएगा। உங்களை பெருக செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். आपको आके बड़ा करेंगे, உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லம் உள்ளவராய் இருக்கிறார். आपको आशीष करेगा, ஹalleluya. உங்களை உதவி செய்யறதுக்கு வல்லம் உள்ளவராய் இருக்கிறார். आपको मदद करने के लिए, உங்களை காப்பாற்ற விரும்புகிறார். आपको बचाएगा। அந்த உளையான படு பாவத்திலிருந்து உளையான சேற்றிலிருந்து உங்களை காப்பாற்ற விரும்புகிறார். परमेश्वर आपको पाप से बचाना चाहता அந்த है, சிக்கலிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறார். उस मुसीबत से आप बाहर आना है करके நான் मसीहा உண்மையாவே चाहते சொல்றேன், உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு எனக்கு தெரியாது. हैं। मैं सच में कहता हूँ आपको क्या मुसीबत है ஆனா मुझे नहीं मालूम, ஆனா உங்கள் சிக்கலிலிருந்து அவர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். लेकिन मसीहा चाहता है आपको उससे छुटकारा दिलाना है। என்ன பண்ணணும்? இயேசுவை கூப்பிட வேண்டும். क्या करना है? मसीहा को बुलाइए, இயேசுவை என்னுடைய உள்ளத்திலே வாங்க. यीशु मसीह मेरे हृदय में आओ, என்னுடைய ஆண்டவரா ரட்சகரா இருங்க. आप मेरे परमेश्वर रहे, என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். मुझे मेरे संतान के रूप में அவரை बोलिए। நோக்கி கூப்பிட்டா போதுங்க. இது சொல்றதுக்கு நமக்கு வாய் வலிக்குதா? இல்ல, ஒண்ணும் ஆக போறது கிடையாது. आपको सिर्फ मसीहा को बुलाना है। அவரை நோக்கி கூப்பிடுங்க. जब आप उसको देख के बुलाएंगे, நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். आंखों को बंद करेंगे, எல்லாரும் கண்களை மூடுவோம். யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். सब लोग आंख बंद करना है, कोई மிக नहीं खोलना है। முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ये बहुत ही बड़ी मुख्य समय है, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். परमेश्वर को देखें। ஒருவேளை இது வரைக்கும் நான் இயேசுவை பத்தி கேள்விப்பட்டுக்கிறேங்க, அவரை என் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டது இல்ல, எனக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு நிறைய சவால்கள் இருக்கு, என்னால லட்சியத்தை போய் அடைய முடியல, நிறைய பிரச்சனைகள் தடுமாற்றங்கள் இருக்கு, பாவம் என்ன ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்துட்டு இருக்குது, என்னால முன்னேறி செல்ல முடியல, வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறான். இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். आप लोग सोचते होंगे क्या मैं मसीहा को नहीं जानता हूँ, मेरे जीवन में बहुत सारी मुसीबतें हैं, दुख तकलीफ है, मैं अपने लक्ष्य के और बढ़ नहीं पा रहा हूँ, वैसे लोग मसीहा को देख के बुलाइए। Jesus is ready to help you. यीशु मसीह तैयार है आपको मदद करने के We लिए, all need help. आपको जरूरत है मदद के लिए। நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல உதவியற்றவர்களாக இருக்கிறோம். हम लोग इस दुनिया में बिना मदद के हैं, ஆனால் இயேசு நமக்காக உதவிக்கரம் நீட்டுகிறவராய் இருக்கிறார். लेकिन मसीहा अपना मदद का हाथ बढ़ा रहा है। நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரி ஒரு தருணம் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் வராமே போகலாம். मैं कहता हूँ ऐसा एक समय आपके जीवन में कभी नहीं आ இது सकता ரொம்ப है, முக்கியமான ஒரு நேரம். ये बहुत मुख्य समय है। கடவுளுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணுங்க. கண்டிப்பா परमेश्वर को और आपको एक रिश्ता रहना है, அவர் உங்களுக்காக நிறைய செஞ்சிருக்கிறாரு. वो आपके लिए बहुत ज्यादा कुछ किए हैं। ஒருவேளை இன்னைக்கு ஒண்ணுமே புரியாம கூட இருக்கலாம். भले ही आपको आज कुछ समझ में नहीं आता ஆனா होगा, நான் சொல்ற ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுங்கள். लेकिन आज मैं जो आपको बताता हूँ आप उसे स्वीकार இல்ல, कीजिए। இயேசுவே என்னோட உள்ளத்துல வாங்கன்னு சொல்லுங்க. आप बोले यीशु मसीह मेरे हृदय में आइए। ஒருவேளை நீங்க சொல்றது ஓரளவுக்கு தாங்க எனக்கு புரியுது, ஆனா இயேசு என் வாழ்க்கையில வரணும்னு நான் விரும்புறேன், என் போராட்டங்கள், பிரச்சனைகள், தடுமாற்றங்கள் எல்லாவற்றையும் நீக்கணும், பாவத்துல இருந்து விடுதலை ஆக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றேங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களோட கரங்களை உயர்த்துங்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். आप लोग अगर आप में से कोई सोचते हैं कि मसीहा मेरे जीवन में आना है, मुझे पाप से बाहर निकालना है, मेरे जीवन में सारे मुसीबतों से बाहर लेके आना है, आप रहने वाले जगह में अपने हाथ को ऊंचा करें। நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் சாபங்களுக்கும் மிக முக்கியமான காரணம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பாவம் தான். हमारे जीवन में जो भी श्राप है, जो भी मुश्किल है, उसका मुख्य कारण हमारा पाप है। அவர் உங்களுக்கு பாவ விமோசனம் கொடுக்க விரும்புகிறார். परमेश्वर चाहते हैं वो आपको पाप से मुक्ति दे, உங்கள் பாவத்தை போக்கும்படியாக தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். आपको पाप से बाहर निकालने के लिए मसीहा ने अपने बहुमूल्य लहू को बहाया। உங்களுக்காக அவர் மரித்திருக்கிறார். आप लोग के लिए उन्होंने अपना जीवन दिया மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். और तीसरा दिन जी उठा।
அவர் இன்னொரு நாள் மகிமையோடு திரும்ப வரப்போகிறார். और दोबारा वो वापस आने वाला है, இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாக வரப்போகிறார். इस दुनिया को आके जजमेंट करने के लिए। இன்றைக்கு தான் கிருபையின் நாள். और यही आज कृपा का दिन है। அவர் வரட்டுங்க, அன்னைக்கு நான் ஏத்துக்கிறேன்னா முடியாது. அன்னைக்கு आप ये मत सोचिए जब मसीहा आएगा तब मैं उसे स्वीकार करूंगा। ஆனா இன்றைக்கு மரியாளை போல உங்களுக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது. आज मरियम की तरह परमेश्वर ने आपको अनुग्रह दिया है। இந்த ஏசியா வாழ்க்கையில வரட்டுங்க, என் வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்குது. मेरा जीवन बहुत ही मुश्किल है, यीशु मसीह मेरे अंदर आना है। I want this Jesus. मुझे ये यीशु चाहिए। I want to accept Jesus as my Lord and Savior. मैं यीशु को आके आज आकर स्वीकार करना चाहता हूँ। He must come into my heart and help me a lot. वो मेरे हृदय में आना है और मुझे मदद करना है। என்று சொல்லுகிறவர்கள் தயவாக உங்களுடைய கரங்களை உயர்த்தி வைத்திருங்கள். இருக்கிற இடத்துல இருந்து உங்களுடைய கரங்களை உயர்த்தி வையுங்கள். கரங்களை நன்றாக உயர்த்தி வைத்திருங்கள். ऐसे सोचने वाले केवल अपने हाथ को लंबा करें, ऊंचा करें। Those who want to surrender your lives to Jesus Christ, please put up your hands. Raise your hands up. जो अपने जीवन को मसीहा के लिए देना चाहता है अपने हाथ को ऊंचा करें। Jesus is seeing your heart. यीशु मसीह आपके हाथ को देखता है, அவர் உங்களுடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். वो आपके हृदय को देखता है। கரங்களை உயர்த்தினவர்கள் தயவு செய்து முன்னாடி வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நான் தனியா ஜெபிக்க விரும்புகிறேன். जो जो अपने हाथों को उठाए हैं कृपया आगे आ जाए, मैं आपके लिए प्रार्थना करना चाहता हूँ। Those who raise up your hands, please come forward, please. जो जो Come हाथ को forward. उठाए हैं दया करके प्लीज आगे आ जाएं। I want to pray for you. मैं आपके लिए प्रार्थना करना चाहता हूँ। Don't be ashamed. आप शर्म मत खाइए। Jesus is seeing you. यीशु मसीह आपको देख रहे हैं, He is seeing your heart. वो आपके हृदय को देखते हैं, He want to save you. वो आपको बचाना चाहते He हैं। want to wash you completely with His precious blood. अपने बहुमूल्य लहू से आपको पूरी तरह से धोना चाहते हैं। And He wants you to be clean. वो चाहते हैं कि आप एकदम साफ से रहें। He wants you to be stand before Him righteous and sanctified. और वो चाहते हैं कि आप परमेश्वर के सामने एकदम शुद्ध से खड़े रहें। This is the last chance I am giving for you. मैं ये आखिरी मौका आपको देता हूँ। கரங்களை உயர்த்தினவர்கள் தயவாக வெக்கப்படாம தைரியமா வாங்க, முன்னாடி வாங்க. जो भी अपने हाथ को ऊंचा उठाए हैं கர்த்தர் உங்களை शर्मिंदा मत होइए, आगे आ जाएं। ஆசீர்வதிக்க விரும்புகிறார். परमेश्वर आपको आशीषित करना चाहते You will be हैं। blessed abundantly. I am sure about that. मैं पता है कि आप लोग आशीषित होने वाले हैं। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறாருங்க. परमेश्वर चाहते हैं आपको आशीषित करें। Please come forward. आप आगे आए। God से प्रेम करता है, so that He gave His only begotten Son इसलिए परमेश्वर ने अपने एकलौते पुत्र को आपके लिए दिया to है, die on the cross of Calvary for you. क्रूस पे अपने जीवन को देने के लिए। Today is the last day. आज आके आखिरी दिन है। Every enemy's play is over. यहाँ पे हर एक शत्रु का खेल खत्म हो गया है। Hallelujah. हालेलुया। From now on, you will become God's child. आज से आके आप परमेश्वर के संतान हो And जाएंगे He will protect you. और वो आपको संभालेंगे And He will cleanse you और आपको साफ करेंगे with His precious blood. अपने बहुमूल्य लहू से, He will protect you और आपको संभालेंगे wherever you go. आप कहीं भी जाइए, He loves you so much. क्योंकि आपसे वो बहुत प्रेम He करता है embraces you with His loving arms. और आपको अपने प्यार भरे हाथ से आपको घेरता है। Hallelujah. हालेलुया। Hallelujah. 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 Father, in the mighty name of Jesus, I pray for these people, oh Father. परमेश्वर यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं, Pour your love out into their hearts, oh Father. अपने प्रेम को आकर इनके ऊपर डाल दें। Hallelujah. Hallelujah. உம்முடைய அநாதி சிநேகத்தினால் இவர்களை நேசிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். आप इनको आके प्रेम करें पिता परमेश्वर। Hallelujah. கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தங்களுடைய பாவங்களாம் மன்னிக்கப்படும்படியாக இவர்கள் முன்பாக வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. पिता परमेश्वर इनके पाप क्षमा होने के लिए वो आगे आए हैं। இயேசுவின் நாமத்தினால் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. यीशु मसीह के नाम से हम आशीष करते हैं। இவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். हम धन्यवाद करते हैं इनके पाप को क्षमा करने के लिए। இவர்கள் அனைவரும் உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். हम धन्यवाद करते हैं इन सबको आपके संतान के रूप में இனி स्वीकार இவர்கள் करने के लिए। பாவிகள் அல்ல, இவர்கள் நீதிமான்களாய் இருக்கிறார்கள். आज से ये लोग पापी नहीं, नीतिमान हैं। இனி இவர்கள் பிசாசுடைய பிள்ளைகள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். ये लोग शत्रु के संतान नहीं है, यीशु मसीह के बच्चे हैं। இவர்களுடைய வாழ்க்கையில பிசாசுடைய விளையாட்டெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். हम धन्यवाद करते हैं आज से शत्रु का खेल इनके जीवन में खत्म हो சாபம் இனி गया। இவர்களுடைய வாழ்க்கையில வேலை செய்யாமல் போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். हम धन्यवाद करते हैं आज से श्राप के लिए इनके जीवन में कोई काम नहीं है। ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. एक एक के जीवन में आशीर्वाद काम करने के लिए धन्यवाद करते ஆண்டவரே, हैं। அவர்கள் உம்மை தங்களுடைய
வாழ்க்கையின் ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். परमेश्वर आज उन्होंने आपको स्वीकार किया है, அவர்களுடைய இருதயத்திலே நீர் வாரும், आप उनके हृदय में आज आए, அவர்களை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும், उनको संतान के रूप में स्वीकार करें। அவர்களுக்கு நன்மைகள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். मैं प्रार्थना करता हूं उनके जीवन में अच्छे अच्छे அவருடைய काम हो, வாழ்க்கை ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவீராக, उनके जीवन को आशीषित से भरे, எல்லா நன்மைகளினாலும் நிரப்புவீராக. सारी अच्छाई से भर दे। பாவ கரைகள் எல்லாம் நீங்கி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். पाप के दाग को निकालने के लिए धन्यवाद। ஹalleluya ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே இவர்களுக்கு மிகப்பெரிய சமாதானம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். यीशु मसीह के नाम से इनके जीवन में बड़े शांति आने के लिए प्रार्थना करता I हूं। command the life that is in Jesus Christ to come into them. मैं आके बोलता हूं कि यीशु मसीह में जो जीवन है आज इनके जीवन में Let आए। your life enter into their hearts, oh Father. परमेश्वर आपका जीवन इनके हृदय में आए, Let your light shine upon them. आपके उजाला को इनके जीवन में दिखाएं, Let your glory be manifested upon them all. आपकी महिमा इनके जीवन में आए, Let your power be manifested in and through them, oh Father. आपका सामर्थ्य इनके जीवन में आए। I bless each and every one of them, oh Father. यहाँ पे एक एक को मैं यीशु मसीह के नाम से आशीषित करता हूँ। Bless them abundantly. उनको भरपूरता से आशीष कीजिए, Accept them as your child. उनको आप अपने बच्चे के रूप में स्वीकार कीजिए। We give you all the glory, honor and praise to you alone, oh Father. सारी महिमा स्तुति आपको देते हैं। Thank you, Jesus. धन्यवाद प्रभु। ஆமென் ஆமென். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இங்கு வந்திருக்கிற சபை மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று உம்முடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையில நீர் அற்புதங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறேன், அதிசயங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சிலர் வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கலாம், சிலர் பதவி உயர்வுக்காக காத்துக் கொண்டிருக்கலாம், சிலர் திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கலாம். அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ப்ளீஸ், ஐ எம் சாரி. पिता परमेश्वर, इस सवेरे के अवसर पर पिता परमेश्वर यहाँ पे आए हुए हर एक भाइयों बहनों के लिए मैं प्रार्थना करता हूँ। पिता परमेश्वर, ஆண்டவரே நீர் அவர்களை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். पिता परमेश्वर उनके अपने लहू से धोने के लिए मैं धन्यवाद உம்முடைய करता हूँ। பிள்ளைகளாக்கி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். अपना संतान बनाने के लिए धन्यवाद அவர்களை करता हूँ। ரட்சித்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். उनको रक्षा देने के लिए धन्यवाद करता ஆண்டவரே हूँ। அவர்களை பாதுகாக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். उनको संभाल के रखने के लिए धन्यवाद அவர்கள் करता हूँ। தேவைகளை எல்லாம் நீர் சந்திக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. उनके सारी जरूरतों को पूरा करने के लिए இன்று धन्यवाद। முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. आपने कहा है, आज से मैं तुम्हें आशीषित करूंगा। இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. यीशु मसीह के नाम से आप हर एक को आप आशीष करें। இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் ये आके परमेश्वर के संतान है அவராலே பாவங்கள் கழுவப்பட்டவர்கள் என்றும் और वो आके उनके सारे पाप धुले गए हैं அவர்களும் இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படிக்கு और ये सारे दुनिया जान पाए। இந்த வாரத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை அவர்களுடைய வாழ்க்கையில செய்வீராக. इस हफ्ते में उनके जीवन में एक बड़ा अद्भुत काम करें। சரீரத்தில் பெரும் சுகம் உண்டாகட்டும், उनके शरीर में एक बड़ी चंगाई दें பொருளாதார அற்புதங்கள் உண்டாகட்டும், और फिनेंशियली उन्हें आशीष कीजिए। பாவங்களாம் மன்னிக்கப்படட்டும், सारे पाप को क्षमा कीजिए। நீதியின் உணர்வு இவர்களுக்கு உண்டாகட்டும், उनको आगे नीति हुए। கர்த்தருக்காக இவர்கள் வாழட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. मैं प्रार्थना करता हूँ ये परमेश्वर के लिए जीने पाए। ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். एक एक के जीवन में बड़े बड़े अद्भुत काम होने के लिए प्रार्थना In the करता हूँ। mighty name of Jesus I declare supernatural miracles over them, O Father. सामर्थ्य यीशु मसीह के नाम से एक एक के जीवन में अद्भुत काम मैं भेजता हूँ। ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். एक एक के जीवन में अद्भुत काम हो। நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. आपका नाम अकेले महिमा हो। துதிகன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். सब कुछ यीशु मसीह के नाम से मांगता हूँ। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. सुन और ग्रहण कर। Amen. आमीन। Amen. God bless you all. I welcome all of you in the greatest family of God. You are now, from now onwards, you are the children of God. Hallelujah. Hallelujah. Sins have been forgiven. हालेलुया। God has blessed you. हालेलुया। आमीन। Please think about that. Expect a miracle, supernatural miracle this week. आमीन। Hallelujah. Hallelujah. Amen. Please Hallelujah. go to your seat. God